ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாக் மிஷினுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்திருந்தேன். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா A2Bன்னு மாடல் ஜாக் மிஷினுக்கு. இதுக்கு தான் இப்போ ஆயில் மாற்ற போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம கழட்டி விட்டு ஆயிலை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா வாட்டர் பாட்டில் சைஸ் தான் அந்த ஓட்டையே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிஷினை தூக்க சொல்லியிருக்கேன், பார்த்து தூக்குங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை தூக்கியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஆயில் வந்து மேலே ஏறி இருக்கும்ல, அதெல்லாம் கீழே ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆயிலை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. கோல்டு கலரில் மாறிடுச்சு ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த கலர் வந்துட்டாலே நீங்கள் மிஷினில் ஆயில் மாற்றிடுங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயில் எனக்கும் செக்கு பிடிக்க வச்சிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆயில் செக்கு பிடிச்சா வீணாக போயிடும், அதனால தான் சொல்கிறேன், மிஷின் வீணாக போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அந்த இடத்துல நட்டு கொடுப்பாங்க ஆயிலை கழட்டி வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மேக்னெட் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா மேக்னெட் இருக்கும்போது கிளியராக வந்து நம்மளால் எடுக்க முடியாது ஆயிலை. மேக்னெட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டு அந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் நட்டு. நல்லா பாருங்கள், இதுதான் நட்டு. ஸோ வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். காட்டுறேன், அதையும் காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்துக்கிட்டு இருக்கிறது. ஃபுல்லாக நல்லா ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வேகமாக ஆயில் வரும். அந்த நட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஆயில் அப்படி கீழே அந்த ஓட்டை வழியாக பாட்டிலுக்கு போய்ட்டுருக்கு. ஸோ பாருங்கள், பாட்டிலில் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கரையாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து இல்லை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதை அவங்க பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம். வந்து அந்த மெட்டலில் வந்து ஒரு மாதிரி படிஞ்சிருது, இந்த ஆயில் கரையாகி அந்த துகள்லாம் வந்து ஒட்டி. அது ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே க்ளீன் பண்ண முடியல. அது நல்லா தேய்க்கணும், சுரண்டணும். நமக்கு வந்து டைம் இல்லை இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டை போட்டு அந்த இடத்த வந்து டைட் பண்ணிடுவோம். நல்லா டைட் வச்சுருவோம். இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணணும், ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காகவே டைட் வச்சுருங்க. அடுத்து அந்த மேக்னெட்டை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுரும். அவ்வளோதான். இந்த மேக்னெட் எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வர இரும்பு துகள்களை வந்து அது வந்து பிடிச்சி வச்சுக்கணும். புரிஞ்சா? அந்த இரும்பு சின்ன சின்ன அந்த துகள்கள் உராயும் போது அதிலேருந்து வர துகள்களை பிடிச்சி வைக்கிறதுக்காக இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளை வெளியேன்னு. ஜாக்குக்குன்னு தனியாக ஆயில் விற்கும் கடையில். நீங்கள் மிஷின் சர்வீஸ் பண்ணுற கடையில் போய் அந்த ஆயில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோணும். வேறு லோக்கல் ப்ராண்ட்லாம் கொடுப்பாங்க, வேறு எதையும் வாங்கி ஊற்றிடாதீங்க, சரிங்களா? ஜாக்குக்குன்னு உள்ளதே வாங்கி ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள கோடு வரைக்கும் ஊற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க, அது காலி ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒரு பாட்டில் வந்து நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள்,
இது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபுல் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த கோடு வரைக்க லைட்டாக ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஸோ கரெக்டாக கோட்டை தாண்டி போயிடக்கூடாது. இந்த கோட்டுக்கு ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோட்டுக்கு ஈவனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மிஷினை வந்து அப்படியே கவுத்திடலாம் பழைய மாதிரி. அவ்வளோதான், நல்லா ஃபிட்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமாக ஒன்று விஷயத்த செய்யணும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா ஆயிலை ஊற்றினோடனே புர்ன்னு தைக்க கிளம்பிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக மிஷினை வந்து பெல் பண்ணணும், மெதுவாக ரன் பண்ண வைக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ மிஷின் வந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த கிளாஸ் வழியாக பார்க்கலாம் ஆயில் மேலே வருதா அப்படின்றது. பாருங்கள், பம்ப் ஆகிட்டு இருக்கு ஆயில். இந்த ஏரியா ஃபுல்லாக ஆயில் போயிட்டு வரும். ஸோ அப்போ தான் வந்து மிஷின் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். ஸோ ஆயில் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ புரிஞ்சுச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.